ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். அன்னாசிப்பூ, பட்டை, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கிரேவி நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ புதினா மல்லி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்தில் டக்குன்னு காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயாச்சு.